உண்மையை சொல்லு. ஏன் என் வீட்டுக்கு வந்த? மராதகத்துக்கு என்ன பேசுன? ஒண்ணு பேசுறீங்க. சிறையில் இருக்கிற முத்தப்பாவோட மகன் நான் தான். அந்த பார்த்திபை என்கிட்டே சவால் விட்டான். அன்னைக்கு இல்லைன்னு சாதிச்ச. இப்ப சொல்லு, பார்த்திபை சொன்னது உண்மைதானே? என் மனைவியை எனக்கு துரோகி ஆயிட்டா. இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா? அந்த முத்தப்பாவுக்கு 2 குழந்தைங்க. ஒண்ணு பார்த்திபன், அடுத்தது கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன். கடைசி ஆசையா? பெத்தவங்க யாருன்னு கேட்கிறேன். சம்பந்தம் பேசின சம்பந்திங்கதான். நாடகம், எல்லாமே நாடகம். என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்த நயவஞ்சகம் எல்லாம் புரிஞ்சு வச்சு. எது நாடகம்? எது நயவஞ்சகம்? என்ன சொல்றீங்க? இவ என் தங்கச்சிங்கிற நாகம் பெத்த பாம்பு குட்டி தானே. இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறியா? கொடுத்த அடியும் உதையும் மாடசாமியோட வாயை திறந்துருச்சு. ஏண்டி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நான் கட்டின தாலிக்கு கழுத்த நீட்டினியே. உண்மையா நடப்பே, உறுதுணையா இருப்பேன்னு 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியா 3 முடிச்ச ஏத்துக்கிட்டியே. ஏண்டி எனக்கு துரோகம் செய்யற? மன்னிச்சிடுங்க. அந்த இளம் தலைகளை பிரிச்சு வச்ச பாவம் உங்களை தீண்ட கூடாது இருந்தாங்க. அவங்களை சேர்த்து வச்ச குழந்தையே பிறக்க விட மாட்டேன்னு நான் போட்ட சவால் என்னாச்சு? 1க்கு 2 பிறக்க வச்சு என் சபதத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டேடி. என்ன தலைமுடி வச்சுட்டியே. நடந்தது நடந்து போச்சுங்க. இனியாவது பகையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா? நிம்மதி? எனக்கு எதிரி நிம்மதி? என்ன சுத்தி ஒரே எதிரிங்க கூட்டம். மக ஒரு எதிரி, மருமகன் ஒரு எதிரி. நான் தாலி கட்டின பொண்டாட்டியே எனக்கு எதிரி. அந்த எதிரிங்களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் எனக்கு எதிரி நிம்மதி. அதுக்கெல்லாம் காரணமான உங்களை என்ன அசைக்க முடியாத இமயம் மாதிரி, ஆண்மைக்கே ஒரு இலக்கணம் மாதிரி இதோ நிக்கிறாரே தம்பி பார்த்திபன். அவருக்கு உங்க மகளை பெண் கேட்டு வந்திருக்கோம். எனக்கும் மாப்பிள்ளைக்கு இடையில ஒரு சின்ன கணக்கு. இந்த சீர்வரிசைல அத பத்தி ஒரு முடிவு செய்யணும். மாப்பிள்ளை வாங்க, கொஞ்சம் தனியா பேசணும். பார்த்திபா, உனக்கு எனக்கு உள்ள பெரும் பகை, மனப்புக இப்ப தீரப்போகுது. மகிழ்ச்சிங்க. எனக்கும் எல்லையே இல்லாத மகிழ்ச்சி தான். அதனால நீ இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும். இனிமே உன் வீர முழக்கம் எங்க வேணாலும் கேட்கட்டும்.
எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் சாம்ராஜ்யத்துல உன் மூச்சு கூட கேட்க கூடாது. ஏன்? நான் சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா சரணடைய தயாரா இல்ல. உனக்கு வேற வழியே இல்ல. அன்னைக்கு நான் சிறையில் பூத்த சின்ன மலர்னு நீ சொன்னியே, அந்த சிறையில பூத்தது ஒரு மலர் இல்லப்பா, 2 மலர். இந்த புனிதாதான் அந்த 2வது மலர் உன் தங்கச்சி மலர். அம்மா, உண்மைதான்ப்பா. என்ன வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உங்க கணவனை திருத்த இந்த ஊருக்கு அழைச்ச நீங்க என் தங்கச்சியை பத்தி மட்டும் ஏமா மறைச்சீங்க? பாசத்தால உன் லட்சியம் பாழ்பட்டு போயிட்டு போன பயந்துட்டப்பா. புனிதா, நல்லா அணைச்சுக்கங்க, நல்லா அழுங்க, மொத்தமா பாசத்தையே இப்ப கொட்டி தீத்துருங்க. ஏன்னா இதுதான் உங்க முதல் சந்திப்பு, இதுவே கடைசி சந்திப்பு. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? பார்த்திபா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். உன்னை என்னால ஜெயிக்க முடியல. நிச்சயமா நீ ஒரு வீரன் தான். ஆனா அந்த வீரனையே நான் இப்ப அடிமையாக்கியிருக்கேன். சொல்லு, புரியா இல்லையா? நான் எதுக்காக போகணும்? போகலன்னா அருமை தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடுவா. என் சித்திரவதை தாங்க முடியாம புழுவா துடிப்பா, தினம் ரத்த கண்ணீர் வடிப்பா, துன்பம் தாங்காம கடைசியில செத்து போவா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் கட்டின புருஷன் இல்லையா கேட்கறதுக்கு? கேட்பேன். என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா நிச்சயமா நான் கேட்பேன். பிரபு, அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா நான் கேட்காம விட மாட்டேன். ஏய் பார்த்திபா, எங்களை எப்படி எல்லாம் பாடாப்படுத்தின. இன்னைக்கு உன் தங்கச்சி நிலைமையே எங்க அப்பா வாயாலதான் சொன்னாரு. நான் செஞ்சே காட்டிடுவேன். ஏய், விட்றா என் தங்கச்சியை, விட்றா, விட்றா. இன்னைக்கு தாமா உன்னை முதலா பார்த்தேன். ஏன் கண்ணு முன்னாடியே சித்திரவதைப்படுறத என்னால எப்படிமா பொறுத்துக்க முடியும்? இந்த பாவத்தை உன் கண்ணால பார்க்க முடியல. அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன். ஆனா நான் மட்டும் தனியா இல்ல, இந்த நரகத்துல இருந்து என் தங்கச்சி அழைச்சிட்டு தான் போவேன். புனிதா, நான் உனக்கு தங்கச்சி தானே, ஆனா இவருக்கு மனைவி. இந்த வீட்டுல எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அது என் தாலி கிடைக்கும் பெருமண்ணா. நீ இங்க இருந்த அந்த பாவிங்க உன்னை கொன்னே போட்டுருவாங்கம்மா. வாமா. என் சாவுக்கு நீயே காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னமா சொல்ற? ஆமா, இது என் கணவர் வீடு, நான் புகுந்த வீடு. இந்த வீட்டுல இருக்க உனக்கு எது உரிமை? இந்த இடத்த விட்டு போறதா நம்ம 2 பேருக்குமே நல்லது. புனிதா, போயிடு, போயிடுடா, போயிடு. ஏங்க ரத்தத்தோட ரத்தத்தை மோத விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன வேணா தண்டிங்க, கொல்லுங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்கள தயவு செய்து விட்டுருங்க. அது எப்படி முடியும்? நான் சொன்னதுதான். பார்த்திபா, உன் கல்யாணமா உன் தங்கச்சி பணமா, 2ல 1 நீயே முடிவு பண்ணு. நில்லுங்க, நானே போறேன். அம்மா, இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா.
இப்பதான் அவருக்கே தெரியும் நீ ஊரை விட்டு போறியா இல்ல உன் தங்கச்சிய சித்திரவதை பண்ணட்டுமான்னு ஒரு கொக்கிய போட்டிருக்கானுங்க. படுவாவி பசங்க பாசத்தை காட்டி அண்ணனை மடக்கிட்டானுங்க. ஊரை விட்டு போயிட்டாரா? என்ன மனுஷன்டா அவரு? இந்த நேரத்துல போலாமா? அவர் தங்கச்சிக்கு இப்பதானடா பாதுகாப்பே தேவை. பையனுக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்டபடி 500 பவுன் நகை, வைரத்துல தோடு, மூக்குத்தி நெக்லஸ், கொலுசு, ஒட்டியானம், பட்டணத்துல வீடு, காரு, பிரிட்ஜ், கலர் டிவி, ரொக்கமா 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் தந்துடுறேன். கல்யாணத்தையும் நானே பண்ணி வச்சிடுறேன். மொத்தம் 50 லட்சம் ஆகுது. போதுமில்ல? சித்ரா, மாப்பிள்ளைக்கு உன் கையால பால் கொடுமா. என்னம்மா? குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மைய மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கணும்பா. என்னது? உங்க பரம்பரை, குடும்ப நிலவரம் எல்லாமே தெரியுமே. அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. நான் 3 பகல் 3 ராத்திரி கல்யாணம் ஆகாத வாலிபனோட தனி அறையில இருந்தேன். அதுவும் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. தனி அறையில 2 பேரும் ஒன்னா இருந்தோம். நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ? என்னை ஏத்துக்கிறதா இருந்தா பாலை குடிங்க, இல்லைன்னா கீழே வச்சிருங்க. அவ்வளவுதான். அப்பா 3 நாளாவது, 3 மாசமாவது, பிரம்மச்சாரியாவது, கட்ட பிரம்மச்சாரியாவது, 50 லட்சம் ரூபாய் சொத்து வருது. சித்ரா, என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாதி சந்தோஷம் தான். என்ன குறை? உங்க மக என் வீட்டுல வாழ போறா. அதே மாதிரி என் மக டாலி உங்க வீட்டுல வாழ வழி இல்லாம போச்சே. பாப்பா பேரு டாலிங்களா? ஹாய். வாழ வழி பண்ணிட்டா போச்சு. ஏண்டா பிரபு, உனக்கு அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சிய பிடிச்சிருக்கா? நல்ல சிகப்புப்பா. பிரம்மா ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணை படைச்சிருப்பான் போல இருக்குப்பா. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சாமே, ஒருவேளை பிரம்மா பூசணிக்காய் தின்னுட்டு படைச்சிருப்பாரோ. ஆனா பியூட்டிஃபுல் கலர்ப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சின்ன முதலாளிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. ஆனா என்ன, முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி குற்றப்பா. சட்டப்படியே செய்வோம். பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே. அப்பா, பிரபு, புனிதாவை ஏதாவது சொல்லி எங்கேயாவது அழைச்சிட்டு போய் தீர்த்துடு. எப்படிப்பா? என்னையா நீ மந்திரி குமாரி சினிமா படம் பாக்கல? அதுல வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி குதிரை மேல ஏறி உட்கார வச்சு கொண்டு போய் தள்ளல. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி பொண்டாட்டி கூட்டிட்டு போ. பொய் சொல்றதா உங்க குடும்ப சொத்தாச்சே. பொய் சொல்றது புருஷன் வழக்கம், அதை நம்பியே சாகுறது பொண்டாட்டிங்க வழக்கம். பிரபு, நாளைக்கே காரியத்தை முடி. அண்ணன் ஊரை விட்டே ஓடனா, தங்கச்சி உலகத்தை விட்டே ஒளியட்டும். தரித்திரம் பிடிச்ச தங்கச்சி வயிற்றுல பிறந்த 2 அவமான சின்னங்கள் அழியட்டும். வாடி, தப்பிச்சோட பாக்குறேன். கையை விடுங்க. என்ன நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே வரேன். வாடி. வேண்டாங்க, என்ன நீங்க தள்ள வேண்டாம். அந்த பாவம் கூட உங்களுக்கு வேண்டாம். நானே விழுந்துவேன். ஓடி.